வணக்கம். கோடை வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதோட சேர்ந்து நம்ம கரண்ட் பில்லும் ராக்கெட் வேகத்துல மேல போகுதா? அட கவலைய விடுங்க. இந்த கரண்ட் பில் மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு உடைச்சு நம்ம பணத்தை எப்படி மிச்சப்படுத்தலான்னு சில சூப்பரான வழிகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதை யோசிச்சு பாருங்களேன். குளிர்காலத்துல எல்லாம் கரெக்டா 1500 ரூபாய்னு வந்த பில் திடீர்னு கோடகாலம் வந்ததும் 5000 6000ன்னு தாவி குதிச்சு நிற்கும். இதை பார்த்ததும் நமக்கு முதல்ல என்ன தோணும்? அடடா, மீட்டர்ல தான் ஏதோ கோளாறு போலன்னு நீங்க நடக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா உண்மை என்னன்னா, தப்பு மீட்டர்ல இல்ல. சரி, அப்ப பிரச்சனை எங்க தான் இருக்கு? வாங்க முதல்ல இந்த பில் ஷாக்குக்கு உண்மையான காரணம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. சொல்ல போனா இது மீட்டர்ல இருக்கிற தப்பே கிடையாது. இது நம்ம சிஸ்டம்லயே இருக்கிற ஒரு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இந்த தலை சுத்திர வைக்கிற பில்லுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் தான் இருக்கு. ஒன்னு, நம்ம ஏசியை பயன்படுத்துற விதம். இன்னொன்னு, நம்ம டிஎன்இபியோட பில் கணக்குல யாருக்கும் தெரியாம ஒழிஞ்சிருக்கிற ஒரு சின்ன ட்ரிக். சரி, அப்படி என்னதான் அந்த ட்ரிக்? வாங்க பிரச்சனையோட ஆணி வேருக்கே போவோம். இதுக்கு பேரு தான் 500 யூனிட் டிராப். இந்த 500 யூனிட் டிராப் அங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத கோடு மாதிரி தாங்க. உங்க கரண்ட் பயன்பாடு 500 யூனிட் வரைக்கும் ஒரு கணக்கு. ஆனா நீங்க அந்த கோட்டை தாண்டி ஒரே ஒரு யூனிட், அதாவது 501 யூனிட்னு தொட்டிங்கன்னா போதும், மொத்த கணக்கும் தலைகீழா மாறிடும். உங்க பில் திடீர்னு லக்ஸரி கேட்டகரிக்குள்ள போய் வேற லெவல்ல ஏகிரி நிக்கும். இதை இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. நீங்க 500 யூனிட்டுக்குள்ள கரண்ட் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு முதல் 100 யூனிட் இலவசம். அதுக்கப்புறம் வர்ற யூனிட்டுக்கு எல்லாம் குறைஞ்ச விலையில ஸ்லாப் ரேட்ல கணக்கு போடுவாங்க. இது ஒரு நல்ல சலுகை. ஆனா இங்கதான் அந்த ட்விஸ்ட் இருக்கு. நீங்க ஒரே ஒரு யூனிட், ஜஸ்ட் 1 யூனிட் தாண்டி 501க்கு போயிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு கிடைச்ச அந்த இலவச 100 யூனிட், அந்த சலுகை விலை எல்லாமே காலி. முதல் யூனிட்லேருந்தே அதிக ரேட்ல பில் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதாங்க அந்த பொறி. இப்போ இந்த நம்பர்ஸ் நேரா பாருங்க, உங்களுக்கே அந்த அதிர்ச்சி புரியும். நீங்க 500 யூனிட் பயன்படுத்தினா உங்க பில் 1805 ரூபாய். ஆனா அதுலேருந்து வெறும் 100 யூனிட் தான் ஜாஸ்தி. அதாவது 600 யூனிட் பயன்படுத்தினா பில் எவ்வளோ தெரியுமா? 2890 ரூபாய். பாத்தீங்களா? அந்த 100 யூனிட்டுக்காக கிட்டத்தட்ட 1100 ரூபாய் அதிகமா கட்டுறீங்க. இதுதான் அந்த 500 யூனிட் ட்ராப் பண்ற மேஜிக். இல்ல, இது ஒரு ட்ராஜடி. சரி, இந்த பயங்கரமான ட்ராப்ல சிக்காம இருக்க நாம என்னதான் பண்றது? அதுக்கு நாம நேரா நம்ம வீட்ல இருக்கிற மிக பெரிய கரண்ட் கில்லர் கிட்ட தான் போகணும். ஆமாங்க, வேற யாரும் இல்ல, நம்ம ஏசி தான் அது. நம்மள பல பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு இதுதாங்க. வெளியில வெயில்ல அலைஞ்சு வேர்த்து விறுவிறுத்து வீட்டுக்குள்ள வந்ததும் நம்ம கை நேரா ஏசி ரிமோட்டுக்கு தான் போகும். எடுத்ததும் என்ன பண்ணுவோம்? நேரா 18 டிகிரிக்கு செட் பண்ணிடுவோம். அப்பதான் ரூம் சீக்கிரம் ஜில்லுனாகும்னு ஒரு தப்பான நம்பிக்கை. ஆனா அது சுத்த பொய். இப்படி நீங்க செய்யும்போது உங்க ஏசி கம்ப்ரெசர் ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம நான் ஸ்டாப்பா ஓடி கரண்ட்டை அப்படியே உறிஞ்சு குடிச்சிட்டே இருக்கும். ஒரு சிம்பிள் கணக்கு சொல்றேன் கேளுங்க. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்க ஏசி ஒரு ஃப்ரீசர் கிடையாது. நீங்க அத 18 டிகிரில வைக்கும்போது அது ஒரு ராத்திரிக்கு மட்டுமே சுமார் 12லிருந்து 15 யூனிட் வரைக்கும் கரண்ட்டை சாப்பிடும். அப்போ நம்ம பில்லிங் சைக்கிளான 2 மாசத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. ஒரே ஒரு ஏசி மட்டுமே கிட்டத்தட்ட 700லிருந்து 900 யூனிட் வரைக்கும் ஓடி இருக்கும். சொல்லுங்க, அப்புறம் எப்படி நீங்க அந்த 500 யூனிட் டிராப்ல இருந்து தப்பிக்க முடியும்? வாய்ப்பேல ராஜா. அப்போ இதுக்கு என்னதாங்க தீர்வு? ரொம்ப சிம்பிள். இன்ஜினியரிங் படி இதுதான் கோல்டன் ரூல். உங்க ஏசியை எப்பவுமே 24 டிகிரில இருந்து 26 டிகிரிக்குள்ள செட் பண்ணுங்க. என்னது, இதுல குளிராதுன்னு நினைக்கிறீங்களா? கூடவே உங்க சீலிங் ஃபேனை மெதுவான ஸ்பீட்ல போடுங்க. இப்போ என்ன ஆகும்னா, கம்ப்ரஸர் தேவைப்படும் போது மட்டும் ஓடி அடிக்கடி ஓய்வெடுக்கும். அதே நேரம் ஃபேன் அந்த ஜில் காத்த ரூம் முழுக்க அழகா பரப்பிவிடும். சிம்பிளான லாஜிக் தான், ஆனா சூப்பரா வேலை செய்யும். இந்த ஒரே ஒரு சின்ன பழக்கத்தை மாத்துறதால உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும் தெரியுமா? உங்க ஏசியோட கரண்ட் செலவுல மட்டும் சுமார் 30லிருந்து 40% வரை குறைக்க முடியும். சும்மா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய சேமிப்புன்னு. இது மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா இன்னும் நிறைய சேமிக்கலாம். இப்போ ஒரு பைசா கூட செலவில்லாம ஆனா பெரிய மாற்றத்தை உண்டாக்க போற ஒரு 3 சூப்பர் ஹேக்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல் ஹேக், நம்ம ஏற்கனவே பேசின அதே 26 டிகிரி ரூல் தான், அதை மறக்காதீங்க. ரெண்டாவது, ஏசி ஃபில்டர் கிளீனிங்.
கரெக்டா 15 நாளைக்கு ஒரு தடவை உங்க ஏசியோட அந்த பிளாஸ்டிக் ஃபில்டரை கழட்டி நல்லா தண்ணில கழுவி காய வச்சு திரும்ப மாட்டிடுங்க. தூசி இல்லாம இருந்தா ஏசி மூச்சு திணறாம ஒரு 20% திறமையா வேலை செய்யும். 3வது, இந்த வேம்பயர் டிவைசஸ்க்கு ஒரு குட் பை சொல்லுங்க. அதாவது எந்த பொருளையும் ரிமோட்ல ஆஃப் பண்றதோட நிறுத்தாம மெயின் ஸ்விட்ச்ல ஆஃப் பண்ணுங்க. வேம்பயர் பவர்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க டிவி, செட் ஆஃப் பாக்ஸ் இதெல்லாம் ரிமோட்ல ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சின்ன சிவப்பு லைட் எரிஞ்சிட்டே இருக்குமே, பாத்திருக்கீங்களா? அதுதான். அந்த லைட் சும்மா எரியல, ரத்த காட்டேரி மாதிரி உங்க கரண்ட கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டே இருக்கு. 1-2 சாதனம்னா பரவாயில்ல, ஆனா வீட்ல இருக்கிற எல்லா சாதனமும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் எடுத்தா அதுவே மாச கடைசில ஒரு கணிசமான யூனிட்டா மாறி உங்க பில்ல ஏத்திடும். ஆக இந்த சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இனிமே கரண்ட் பில் வரும்போது ஷாக் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. உங்க பில்லோட கண்ட்ரோல் இனிமே உங்க கையில தான். இதுக்கு நீங்க ஒரு சின்ன பழக்கத்தை வழக்கமாக்கிக்கிட்டா போதும். இனிமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில உங்க மீட்டர் ரீடிங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்க மொத்த பயன்பாடு 450 யூனிட் நெருங்குதான்னு ஒரு கண்ணு வைங்க. ஒருவேளை நெருங்கிட்டா அடுத்த சில நாட்களுக்கு ஏசி பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சு ரொம்ப ஸ்மார்ட்டா அந்த 500 யூனிட் பொரிய தாண்டி குதிச்சிடுங்க. இனிமே பில் வரதுக்காக காத்திருக்காதீங்க, உங்க பில்ல நீங்களே தீர்மானிங்க. கடைசியா ஒரு விஷயம், கரண்ட் பில்ல குறைக்கிறதுங்கிறது வெறும் மாசம் வர்ற ஒரு செலவை குறைக்கிறது மட்டும் இல்ல, அத ஒரு ஸ்மார்ட்டான இன்ஜினியரிங் முதலீடா பார்க்க ஆரம்பிங்க. உங்க பணத்தை நீங்க மிச்சப்படுத்துறது மூலமா உங்க வீட்டுக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் நீங்க ஒரு சிறந்த முதலீட பண்றீங்க. அப்போ சொல்லுங்க, உங்க மாதாந்திர செலவை ஒரு புத்திசாலித்தனமான முதலீடா மாத்த நீங்க தயாரா?